ஸோ நான் ஏற்கனவே துபாயிலேருந்து புஜேரா போகிறதுக்கான ரோட்டுண்ட வியூஸ் ரோட்டுண்ட இதை போட்டிருந்தேன். அந்த ஓட கண்டினியூ வீடியோ தான் இது. பார்ட் 2 நான் இதில் போடுறேன். இது வந்து புஜேராக்குள்ளே என்டர் ஆகிறதுல இருந்து புஜேராக்குள்ளே இருந்து ரிட்டர்ன் வரும் வரைக்குமான அந்த ரோட்டுண்ட வியூவை நான் போடுறோம்னு சொல்லி போட்டினான். ஸோ உண்மையாகவே இந்த நேச்சுரலோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க தான் எங்களுக்கு தெரியுது. சில விடயங்களில் நாங்கள் எங்களுடைய தனி மனித ஆணவத்தோடு நாங்கள் பழகி கொண்டிருப்போம். எங்களால் மட்டும்தான் எல்லாமே முடியும், எங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, மனிதனால் தான் எல்லாமே முடியும்ன்ற நிலைமை இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இயற்கை ஒரு அழகானது. இயற்கையை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவோ அல்லது இயற்கையை வந்து யாராலையும் மாற்றி அமைக்கவோ முடியாது என்றதுக்கு இவ்வாறான பயணங்களில் தான் நாங்கள் அதிகமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோ பாருங்கள். வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எமிரேட்டை பொறுத்த வரைக்கும் எமிரேட்டில் இருக்கிற ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான பிரதேசங்களில் வந்து மலைகள் கற்பாறைகள் கல் மலைகள் இருக்குது. இந்த மவுண்டன்ஸில் வந்து நார்மலாக தெற்காசிய பிராந்தியங்கள் இருக்கிற மவுண்டன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து காடுகளால் மரங்களாலும் புற்களாலும் பத்தைகளாலும் நிறைஞ்சதாக இருக்கும். ஆனால் இந்த மவுண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அது அவ்வாறு இல்லை. இது வந்து எப்படின்னு சொன்னால் தனியாக கற்பாறைகளால் உருவான ஒரு மவுண்டன்ஸாகத்தான் இருக்கும். இந்த மவுண்டன்ஸில் இன்னுமொரு சிறப்பு தான் என்னென்னு சொன்னால் புஜேராக்கு நீங்கள் போவைக்கு இருக்கிற மவுண்டன்ஸில் இன்னுமொரு சிறப்பு தான் இங்கே இருக்கிற இந்த மவுண்டன்ஸ் வந்து ஒரு தொடராகத்தான் இருக்குமே தவிர மலைகளாக இல்லை. அதாவது இது ஒரு மலை தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை ஆரம்பிக்கிற ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரெசிடென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான். இது இங்கே ரெசிடென்ஸும் இருக்கிறனா ரெசிடென்ஸோட சேர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்கும். நான் இப்போ வாரது இது வந்து மியூசிக்கல் ரோடு. இந்த மியூசிக்கல் ரோட்டுன்ற மியூசிக்கல் தீமை நீங்கள் பார்க்கலும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டது வந்து புஜேரா, அதாவது உலகிலேயே முதலாவது மியூசிக்கல் ரோடாக இந்த புஜேரா ரோட் அமைஞ்சிருக்குது. இதை தாண்டி தற்பொழுது வந்து நினைக்கிறேன் மும்பை, இந்த இந்தியாவுடைய மும்பை நகரத்தில் வந்து இது தொடர்பான இன்னுமொரு மியூசிக்கல் ரோடும் போடப்பட்டிருக்குது. மும்பையில் இது இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது 2026ஆம் ஆண்டு அது உருவாக்கப்பட்டது. ஆனால் இது வந்து 2025ஆம் ஆண்டிலே இது உருவாக்கப்பட்டிருந்த இந்த மியூசிக்கல் ரோட். இப்போ ஸோ அதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னு நாங்கள் இப்போ புஜேராண்ட என்ட்ரன்ஸுக்குள்ளே வரோம். இந்த புஜேராண்ட என்ட்ரன்ஸுக்குள்ளே நீங்கள் வெரைக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மலைக்காடுகளோட சம்மந்தப்பட்டிருந்த நாங்கள் தற்பொழுது புஜேராண்ட என்ட்ரன்ஸில் வரும்போது அந்த பெரிய ஒரு கொடிக்கம்பத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த கொடிக்கம்பத்தை பொறுத்த வரைக்கும் யுஏஇன்ற கொடி, இந்த மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம் இங்கே இருக்குது. இதை தாண்டி இதுதான் புஜேராண்ட என்ட்ரன்ஸ். அதை தாண்டி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் புஜேராண்ட கோட்டை இருக்குது. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து எமிரேட்டுகளுக்குள்ள சண்டை நடக்கையும் ஏனைய நாடுகளில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இவ்வாறான கோட்டை சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்தன. உங்களுக்கு தெரியும், ஏனைய தெற்காசிய நாடுகளில் இவ்வாறான கோட்டை சுவர்கள் நிறையவே அமைச்சிருக்கிறோம். ஸோ இதை தாண்டி புஜேராக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் புஜேராவில் இருக்கிற மிக முக்கியமான இடம்தான் நீங்கள் ஒரு ஒன் டைம், அதாவது ஒரே நேரத்தில் வந்து புஜேராவில் கடல் சார்ந்த சூழலையும் அதே மாதிரி வந்து மலைத்தொடர்களையும் அதே மாதிரி வந்து வாழ்விடங்களையும் நார்மலாக வாழ்கிற அந்த வாழ்விடங்களையும் வந்து ரெசிடென்ஷியல் பிளேஸையும் வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து மவுண்டன்ஸ். இந்த மவுண்டன்ஸை பாஸ் பண்ணி நாங்கள் போனோம்னு சொன்னால் அடுத்ததாக புஜேராண்ட மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு தெரியும், இந்த தோரத்தில் தெரியுற பாருங்கள், ஒரு பில்டிங் உண்டு, பெரிய உயரமான பில்டிங் உண்டு. அந்த அதுதான் புஜேராவினுடைய பில்டிங், அதாவது புஜேரா பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. புஜேராண்ட பேலஸ் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ஸுன்ற மெயின் அதான் இங்கே இருக்கிற மிக உயரமான ஒரு பில்டிங். ஐ திங்க் 42 or 45 ஃப்ளோர்ஸ் இந்த இதில் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷாப்பிங் மால்ஸ் மாதிரியும், அதை தாண்டி அதுக்கு அடுத்த கட்டமாக ரெசிடென்ஷியல் பிளேசஸ் இருக்கும். இதில் இருக்கிற லிஃப்ட்டுன்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து வினாடி அடிப்படையில், அதாவது ஹவர்ஸ் செகண்ட் அடிப்படை கூட இல்லை, செகண்டையும் குறுகிய வினாடி அடிப்படையில் இது ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த லிஃப்ட்ஸ். ஸோ அது ஒரு மிக முக்கியமான இதாக இருக்கும்.
ஸோ இதை நாங்கள் தாண்டி ஸோ உங்களுக்கு இதில் தெரியுது பாருங்கள், இந்த இவ்வளவு தான் புஜேராக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான மெயினான ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கிற அந்த பில்டிங்ஸ். அதோட நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ட்ராவல். நம்மளாக துபாயின் ட்ராஃபிக் சுச்சுவேஷனில் இருந்து ஷார்ஜாக்குள்ளே போய் ஷார்ஜாவிலேருந்து புஜேரா வரைக்குமான அந்த மவுண்டன்ஸோட ஒரு இயற்கையோட தொடர்பான ஒரு பயணம். அந்த பயணத்தை தாண்டி அதில் இருந்து புஜேரா நகரத்துக்குள்ளே போகும்போது வர இந்த மிக ரம்மியமான ஒரு சூழல் தொகுதி. அதை தாண்டி நாங்கள் உள்ளே போவைக்க எங்களுக்கு இருக்கிற அந்த புஜேராவுடைய பிஸ்னஸ் ஏரியா அல்லது பிஸ்னஸ் அண்ட் ரெசிடென்சியல் ஏரியான்னு சொல்லலாம். இந்த ரெசிடென்சியல் ஏரியா க்ராஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிறது கடல். நான் ஏற்கனவே 35 ஃப்ளோர்ஸில் இருந்து அதோட வியூஸை நான் எடுத்துருக்கிறேன். நான் அந்த வியூஸை உங்களுக்கு அடுத்ததாக காட்டுறேன். இங்கேயும் ஒரு சப்வே, அதாவது அண்டர் கிரவுண்ட் ரோடு ஒன்று இருக்குது, சின்ன ரோடு உண்டு. உண்மையாக நாங்கள் இதை இந்த எக்ஸிட்டை மிஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல மிஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் இதுக்குள்ளே போனாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் துபாயின் ஸ்பீட் அந்த லிமிட் கேமராஸை ஒப்படைக்க புஜேராவில் கேமராஸ் அதெல்லாமே கொஞ்சம் குறைவு தான். அதுண்ட அந்த கேமராஸுன்ற கேமரா இருக்கிற அந்த இதுவல் சரி கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ புஜேராண்ட சென்ட்ரல் நகரத்துக்குள்ளே இருக்கிறோம். புஜேராண்ட இடத்துல மெயினான பிஸ்னஸ் ஏரியா இங்கே தான் இருக்குது. இந்த ஏரியாவை நாங்கள் பாஸ் பண்ணி இந்த ஏரியாவுக்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் புஜேரானுடைய பிஸ்னஸஸ், அதே மாதிரி பேங்க்ஸ், அதே மாதிரி ஸ்கூல்ஸ், தென் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே மோஸ்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பில்டிங் நான் சொன்ன பில்டிங் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அங்கே ஏற்கனவே கொஞ்சம் தூரத்தை தெரியுது பாருங்கள் ஒரு பில்டிங் இந்த ரைட் சைடில். ஸோ அதுதான் அந்த புஜேரானுடைய இந்த பில்டிங் புஜேரானுடைய மன்னருடைய பில்டிங். ஸோ அவங்களோட கம்பெனிஸ், மன்னர்களுடைய கம்பெனிஸுக்குள்ளே பிஸ்னஸ் செக்டருக்குள்ளே இருக்கிற பில்டிங் தான் நான் சொன்னேன். இந்த பில்டிங் இது மோர் தேன் 35 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த 35 ஃப்ளோர்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 அல்லது 2 இதுதான் பிஸ்னஸ் செக்டருக்கும் ஷாப்பிங் மாலுக்கும் கொடுத்துருந்தாங்க. மிச்சம் எல்லாமே ரெசிடென்ஷியல் தான். இந்த பில்டிங் உச்சத்தில் நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வியூ லைக் துபாயில் புர்ஜ் கலிஃபான்ற வியூக்கு எப்படியோ அதே மாதிரியான ஒரு வியூ தான் காட்டும். நான் சொன்ன அந்த எக்ஸிட் மிஸ் பண்ண இடமும் இதுதான். நாங்கள் அந்த எக்ஸிட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி எகெயின் நாங்கள் யூட்டன் போட்டு தான் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டூர் நாங்கள் ட்ராவல் போகிறோம்ன்றது இல்லை. இதுதான் நான் சொன்ன வீடியோ பாருங்கள். புஜேரானுடைய இவ்வளோ தான் புஜேரானுடைய இந்த 35 ஃப்ளோர்ஸில் தான் எடுத்த வீடியோ. ஸோ அங்கால கடலை தாண்டி ரெசிடென்ஷியல். இப்போ நம்மளோட அந்த கடல் எல்லாம் இருக்குது. கடலை தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மலைத்தொடர்கள். நான் ஏற்கனவே இதை பாஸ் பண்ணி நாங்கள் அந்த மலைத்தொடர்கள் இருக்குது. அந்த மலைத்தொடர்களோடு சேர்த்து தான் இந்த ரம்மியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. உண்மையாகவே நாங்கள் ஓன் ட்ராவல் போவையில் நான் ஒரு தேவையின் பாட்டெலாம் போனான். ஸோ அப்படி போய் கூட நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் புஜேராவிலேருந்து துபாய்க்கான ரிட்டர்ன் திரும்பி வரும்போது எடுக்கப்பட்டது. அதுலேயும் மிக முக்கியமாக இந்த வீடியோ நான் பதிகிறதுக்கு ரீசன் இந்த மலை தொடர்களோடு சேர்த்து சன்செட் வந்திருந்தால் எப்படி இருக்கும். நாங்கள் சன்ரைஸ் எல்லாருமே பார்க்குறது. ஆனால் அந்த சன்செட் ஒரு மிக மிக அழகான ஒரு சுச்சுவேஷன். பகலில் கொந்தளித்து கொண்டிருக்கிற சூரியன் அது தன்னுடைய தாகத்தை தணித்து உறங்கு நிலைக்கு போகிற அந்த சன்செட், அது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதை பற்றி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து நான் ஏற்கனவே வரும்போது காட்டின மாதிரியே இதுவும் நாலா பக்கமும் மலைகளால் ரம்மியமாக சூழ்ந்திருக்கிற ரோட்டில் மலைகளுக்கு இடைக்குள்ளால் ஊடறுத்து போகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே இதில் உங்களுக்கு என்ஜாய் பண்ண உங்களுக்கும் காட்டணும்னு வச்சேன். ஸோ இதான் அந்த ரம்மியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு லைக் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக ட்ராவலிங் கட்டாயம் இதுக்காக மினக்க ட்ராவல் பண்ண தேவைப்பாடு இல்லை. இருந்தாலும்
நீங்கள் உங்களுடைய வேலைப்பளுவின் துவக்கத்தில் போக வைக்க கூட நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். நான் அப்படி தான் என்ஜாய் பண்ணுறேன். நான் சுற்றுலான்னு சொல்லி மினக்கட்டு போகிறது குறைவு. ஆனால் வேலைப்பளுவின் வேலைக்காக ஏதாவது ஒரு தேவைக்காக நான் போக வைக்க என்னுடைய நீட்ஸுக்கான போகும்போது நான் அங்கே வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கொள்வேன். ஸோ 2 in 1 இல்லை, எக்ஸ்பென்சிவ் பெருசாக இல்லை, எக்ஸ்பென்சிவ் 2 in 1 2 ஒரு தேவைக்கு போயிட்டு 2 விதங்களை என்ஜாய் பண்ணி கொண்டு வரது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். மலை, அடுத்த ரோடு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியாது. ஆனால் அதில் ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருக்கும். 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட நார்மலாக பார்க்கும்போது ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரோடுன்னு அந்த கட்டமைப்பு அப்படி இருக்குது. என்ன சொன்னால் எந்த ஒரு பள்ளமோ மேடோ இல்லை, ஸோ எந்த பவுன்ஸ் இல்லை, பவுன்ஸ் எதுவும் போட்டு இல்லை. ஸோ இதில் ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது இந்த ரோடு வழியில் ட்ராவல் பண்ணுறது. இதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ நாங்கள் சன்செட்டுன்ற ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக சன்செட் வர வீடியோ உங்களுக்கு இருக்குது. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மலைகள் வந்து உருண்டு வராமல் இருக்கிறதுக்கு, இப்படி பார்த்தாலும் இந்த மலைகளுக்கு உருண்டு வராமல் இருக்கிறதுக்கு வந்து எல்லா மலைகளையும் சுற்றி பாதுகாப்பு வேலிகள் அமைச்சிருக்கிறோம். மலைச்சரிவுகள், மண் சரிவுகள் ஏற்பட்டால் அதில் தங்களை பாதுகாத்து கொள்ளணுன்றதுக்காண்டி அதையும் வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்கிறோம்ன்றதான் சொல்லிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விடயம். இதில் இன்னொரு விடயம்தான் அந்த சன்செட்டுன்ற வீடியோ. நான் உங்களுக்கு கட்டாயம் இதில் ஷேர் பண்ணுவேன். அதோடு வந்து இன்னொரு பார்ட் 3 வீடியோ நான் இப்போ கிட்டையில் போடுவேன். இது இந்த கண்டினியூஸ் வீடியோ. இந்த வீடியோஸ் வந்து பெரிய ஒரு வீடியோஸ் நான் 2-3 செட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு வச்சுனால், ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சன்செட்டுன்ற சரியான விளக்கம் தெரியும். எனவே நான் இந்த சன்செட்டுன்ற இனிஷியல் வீடியோவை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு வியூ. நாங்கள் அந்த வியூவில் வந்து இந்த வியூவை இது ஒரு வியூன்ற ஒரு அற்புதமான வியூ. அந்த கதிரவன் மறைகின்ற போது வர அந்த ஒளிக்கீட்டுக்களின் வெளிச்சம் எப்படி இருக்குது, அதை என்ஜாய் பண்ணும்போது, ட்ராவல் பண்ணும்போது அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்றதான். ஸோ இவ்வாறான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு தேவை சசிஎஸ்எல் பிளாக்ல நீங்கள் கண்டினியூவாக தேவைன்னு சொன்னால் வீடியோ லைக் பண்ணி நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் இன்னும் பல்வேறுபட்ட நல்ல நல்ல இடங்களை உங்களுக்கு நான் சுற்றி காட்டலாம்னு இருக்கிறேன். நல்ல நல்ல வீடியோக்களை நான் உங்களுக்கு போடலாம்னு இருக்கிறேன். ஸோ சசிஎஸ்எல் பிளாக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், வீடியோவை லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். லைக் பண்ணுறது மூலம் இன்னும் நிறைய ஆட்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து போய் சேரும்னு சொல்கிறதையும் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். இதே சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான இன்னொரு விடயம்தான், என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற ஆட்களுக்கு இன்னொருவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல், மற்றவர்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் செய்யாமல், இழப்பீடுகள் வராமல், அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்.